Hi students, last class என்ன பார்த்தோம் அப்படின்னா line segment பார்த்தோம். Today we are going to see angles. Can you find a way to describe all these shapes? நீ பாருங்க, some shapes கொடுத்துருக்காங்க, அதை எப்படி சொல்ல முடியும் பாருங்க. How do you describe whether a ray or line segment is vertical or slanting with respect to another ray or line segment? இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது ஒரு ray, இது ஒரு ray. இப்படி இருக்கும்போது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, டூ ரேஸ் ரேஸ்னு என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருக்கோம். லைன் செக்மெண்ட் என்ன, லைன் என்ன, ரேன்னு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒன் சைடு வந்து ஆரமாக இருக்கும். ஓகேவா? டூ ரேஸ் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் மீட் அட் தேர் எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? தே ஃபார்ம் அ ஆங்கிள்ஸ் அட் தேர் பாயிண்ட். இதுதான் எண்ட் பாயிண்ட். இது இந்த ஆர் மார்க் போட்டால் போயிட்டே இருக்கணும். ஓகே, இதான் எண்ட் பாயிண்ட். ரெண்டு எண்ட் பாயிண்ட் மீட் பண்ணுற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து நம்ம ஆங்கிள். இங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த பாயிண்டில் தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபிகர் ரேஸ் என்னென்ன ரே இருக்குது, ஏபி ஏசி. ரேன்னு என்ன செய்ய, ஒரு கோடு போட்டு ஒரு சைடு மட்டும் ஆரமாக இருக்குது, தான் ரேயோட சிம்பிள். ரே ஏபி அண்ட் ஏசி ஆர் த சைட்ஸ் ஆஃப் சைட்ஸ். இது ரெண்டு என்ன சொல்லுவோம், ஏபி ஏசி வந்து சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஏ வந்து வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? விச் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் போத் த லைன் செக்மெண்ட்ஸ். ரெண்டு லைன் செக்மெண்ட்டும் மீட் பண்ணி பார்த்தீங்களா, இது வந்து வெர்டெக்ஸு, ஏபி ஏசி வந்து சைட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நேமிங் ஆங்கிள்ஸ். எப்படி நேம் பண்ணுறது? வி நேம் த ஆங்கிள்ஸ் ஆர் சோன் த. இங்கே பாருங்கள், பிக்யூஆர்னு ஒரு ரெண்டு ரே இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு கியூங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுது. இங்கே ஏபி பிசிங்கிற லைன் வந்து பிங்கிற பாயிண்ட்டில் மீட் பண்ணாங்க, ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது வந்து வெர்டெக்ஸு, பிசியும் ஏபியும் சைடுன்னு சொல்லலாம், அங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்போது. இப்போ அந்த ஃபிகர் வந்து 4.2, இதில் ஃபஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். ஸோஸ் த ஆங்கிள் பிக்யூஆர். இது வந்து என்ன சிம்பிள்னா, ஆங்கிள்னு சொல்ல தேவையில்லை, இந்த மாதிரி சிம்பிள் போட்டாலே ஆங்கிள் அர்த்தம். இந்த பிக்யூஆரில் வந்து ரே கியூபி ரே கியூஆர் ஆர் சைட்ஸ். எது சைடுன்னு சொல்லுவோம், கியூபியும் கியூஆரும் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் எது வெர்டெக்ஸு, கியூ இஸ் த வெர்டெக்ஸ். ஓகேவா? பி இஸ் ஆன் கியூபி. பி எதில் இருக்குது, கியூபியில் இருக்குது. ஆர் வந்து எதில் இருக்குது, எந்த லைனில் இருக்குன்னா கியூஆருங்கிற இருக்குது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், சோஸ் த ஆங்கிள் ஃபிகர் சோஸ் த ஆங்கிள் ஏபிசி. ஓகேவா? பிஏ அண்ட் பிசி ஆர் சைட்ஸ். எது சைடு சொல்லலாம், பிஏ பிசி வந்து சைட்ஸு. ஏ எந்த லைனில் இருக்குது, ஏபிங்கிற ஏ இஸ் ஆன் பிஏ ரே பிஏ அண்ட் சி இஸ் ஆன் ரே பிசி. இது வெர்டெக்ஸ். ரெண்டு லைன் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வெர்டெக்ஸ். ஸோ வி நேம் த ஆங்கிள் இன் ஃபிகர் ஆஸ் ஆங்கிள் கியூ. இங்கே எது என்ன சொல்லுவோம், என்ன ஆங்கிள் இங்கே இருக்குது, ஆங்கிள் கியூ தான். ஆர் எப்படி சொல்லலாம், பிக்யூஆர்னு சொல்லலாம். ஆங்கிள் பிக்யூஆர். ஆங்கிள் வந்து இப்போ 3 இது சொல்லும்போது ஆங்கிள் வந்து எப்போயுமே சென்டரில் தான் சொல்லணும் நம்ம, பிக்யூஆர். அல்லது இப்படி சொல்லலாம், பிக்யூஆர்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ஆர்கியூபின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஏபிசின்னு சொல்லலாம் ஆங்கிள் மென்ஷன் பண்ணும்போது, அல்லது சிபிஏன்னு சொல்லலாம், அல்லது வெறும் ஆங்கிள் பின்னு மட்டும் சொல்லலாம். அடுத்தது ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, 2 ஆங்கிள்ஸ் ஆர் மார்க். இதில் 2 ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள். இது டிஃபர் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு கோடு இங்கே 2 கோடு. இது பிங்கிற ஆங்கிள் வேறு ஆங்கிளாக இருக்கும், அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் போட்டிருக்காங்க. நோட் தட் ஆங்கிள் பிஏசி இஸ் நாட் சேம் அஸ் ஏபிசி. பிஏசியும் ஏபிசியும் சேம் கிடையாது, அதே டிஃப்ரெண்ட் வெர்டிசஸ் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் வெர்டெக்ஸும் டிஃப்ரெண்ட் சைட்ஸும் இருக்கும். ஓகே, பார்த்தாலே தெரியுது நமக்கு. நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ், மெஷரிங் ஆங்கிள்ஸ். எப்படி ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் ஆங்கிள்ஸ் என்ன மெஷர்மெண்ட் என்ன யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி. நீங்கள் 5th படிச்சிருப்பீங்க. கேன் வி மெஷர் ஆங்கிள்ஸ் டூ? எஸ். எதை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுவோம், யூஸிங் ப்ரொடக்டர். தே ஆர் மெஷர்ட் இன் டிகிரிஸ். எதில் மார்க் பண்ணணும், டிகிரிஸில். வச்சா டினோட் பை த சிம்பிள். டிகிரினா இப்படி தான், பாருங்க 35 டிகிரி மேலே குட்டி ரவுண்டு போடும். திஸ் ஹேஸ் டு பி மார்க் அஸ் டாப் ரைட் ஆஃப் த நம்பர். இந்த நம்பருக்கு மேலே தான் எழுதணும். டிகிரி எப்போயுமே இந்த நம்பருக்கு மேலே தான் இருக்கும் எழுதணும், கீழே எழுதக்கூடாது. ஸோ ரைட் ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி தான் எழுதணும். 35 டிகிரி. இது எப்படி சொல்லணும், 35 டிகிரி 70 டிகிரி 90 டிகிரி 110 டிகிரி. நம்பருக்கு டாப்பில் தான் எழுதணும். ஓகேவா? 140 டிகிரி ஸோ அந்த கொடுத்துருக்கோங்க பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் 36 டிகிரி 36 டிகிரி 130 டிகிரி 130 டிகிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. See the angles can be equal if they are positioned differently. இப்போ 36 டிகிரி 36 ஈக்குவல்னா பொசிஷன் மட்டும் மாறி இருக்குது. அது இங்கே 130 டிகிரி 130 டிகிரி தான் பொசிஷன் மட்டும் மாறி இருக்குது.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். சம் ஆங்கிள்ஸ் ஆர் ஸ்பெஷல். எந்த ஆங்கிள் ஸ்பெஷல் ஆங்கிள்? 90 டிகிரி இஸ் ஒன் செட். வி கால் இட் அஸ் ரைட் ஆங்கிள். 90 டிகிரி தான் ஒரு ஸ்பெஷல் ஆங்கிள். அது என்ன சொல்லணுமா? ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அது பொசிஷன் மாறி இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று இப்படி இருக்கும், அதில் பொசிஷன் மாறி இருக்கும். ரைட் ஆங்கிள் இஸ் மோஸ்ட் காமன் இன் லைஃப். அதிகமாக ரைட் ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கேன் பி சீன் அட் கிராஸ் ரோட். கிராஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் ஆங்கிள் இருக்கும். செஸ் போர்டு, டிவி, அங்கெல்லாம் நமக்கு ரைட் ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். இப்போ டிவின்னு அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், இங்கே ஒரு ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் இருக்கும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தாலே அது ரைட் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் ஒன் அக்யூட் ஆங்கிள். பாருங்கள், அக்யூட் ஆங்கிள். ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த எபோ லெஸ் தென் ரைட் ஆங்கிள். எல்லாமே பாருங்கள் 90 இந்த ரைட் ஆங்கிளோட கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ஆங்கிள் ஸ்மாலர் தேன் 90 டிகிரி ஆர் கால்ட் அக்யூட் ஆங்கிள்ஸ். இப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிள்லாம் இப்படி தான் இருக்கும். இதோட இது இந்த இந்த ஆரம் இது வந்து கீழே பெண்டாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இதை ஸ்ட்ரைட் கொண்டு வச்சுக்கோம். 90 டிகிரி குறைவாக இருக்கா? இது ஸ்ட்ரைட்னு வச்சுக்கோம். இது 90 டிகிரி குறையாக இருக்கா? இது 90 டிகிரி குறையாக இருக்குது. இது ஸ்ட்ரைட்னு வச்சுக்கோம். 90 டிகிரி அதாவது குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா? இதை விட குறுகலாக வந்துருக்கும் இந்த லைன் எல்லாமே. ஸோ ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் அபோவ் லெஸ் தென் ரைட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஸ்மாலர் தென் 90 டிகிரி ஆர் கால்ட் அக்யூட் ஆங்கிள் சொல்லலாம். அக்யூட் ஆங்கிள் என்னது? லெஸ் தென் 90 டிகிரினாலே அது வந்து என்னது? ரைட் ஆங்கிள். ஸோ இந்த வாட்சில் வந்து உங்களுக்கு எல்லாமே அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? லெஸ் தென் ரைட் ஆங்கிள்னாலே அது வந்து லெஸ் தென் 90 டிகிரினாலே. நெக்ஸ்ட் ஆங்கிள் மெஷர்மெண்ட் யூஸிங் ப்ரொடக்டர். ஆங்கிள் எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும்? ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணணும். ப்ரொடக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் தான் ப்ரொடக்டர். ஹவு டு யூ மெஷர் தன் ஆங்கிள்? யூஸிங் எ ப்ரொடக்டர் வி கேன் மெஷர் ஆங்கிள்ஸ். எங்கே வைக்கணும் அப்படின்னா சென்டர். இது சென்டர், இது இன்னர் ஸ்கேல், இது வந்து அவுட்டர் ஸ்கேல். உள்ளே மெஷர்மெண்ட் இருக்கும், வெளியிலேயே அதே மாதிரி இருக்கும். இந்த ப்ரொடக்டர் ஹேஸ் ஒன் சென்டர் அண்ட் ஏ பேஸ் லைன். ஒரு சென்டர் இருக்கும், ஒரு பேஸ் லைன் இருக்கும். இட் ஹேஸ் 2 scales, நேம்லி இன்னர் ஸ்கேல் ஃப்ரம் 0 to 180 டிகிரி. 2 ஸ்கேல் இருக்கும். ஓகேவா? இன் இட்ஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இன்னர் ஸ்கேல் ஃப்ரம் 0 to 180 டிகிரி. 0லேருந்து 180 டிகிரி வந்து பார்த்தீங்களா? அது இன்னர் ஸ்கேல். அது எந்த கிளாக் இருக்குன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கும். இங்கே இருக்குது 0. 0லேருந்து கிளாக்வைஸ்னு எப்படி சுற்றி, இது ஆன்டி கிளாக்வைஸ்னு எப்படி வரும்? 0லேருந்து 180 டிகிரி பாருங்கள். இது இன்னர் ஸ்கேல். ஓகேவா? அடுத்து இன்னும் ஆன்டி கிளாக்வைஸ். இங்கே 0 பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இன்னர் ஸ்கேல். இதான் 0லேருந்து கால்குலேட் பண்ணியது. எப்படி வரும்னா இப்படி வரும், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில். நெக்ஸ்ட் அவுட்டர் ஸ்கேல்னால் 0லேருந்து, இது கிளாக்வைஸ் டைரக்ஷன். 0லேருந்து 180 டிகிரி வெளியில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷன். Why does a projector stop with 180 degree? Means you can rotate the projector and measure. So 180 degree is enough. ப்ரொடக்டர் ரொட்டேட் பண்ணி மெஷர் பண்ணுறதுக்கு 180 டிகிரி வரைக்கும் போதும். அதனால தான் ப்ரொடக்டரை 180 டிகிரி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் டு மெஷர் அன் ஆங்கிள். பிளேஸ் த சென்டர் ஆஃப் த ப்ரொடக்டர் ஆன் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அண்ட் லைன் அப் த பேஸ் லைன் வித் 0 டிகிரி. இப்போ நமக்கு ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா ப்ரொடக்டரோட சென்டரை இங்கே வைக்கணும். சென்டரை இங்கே வச்சு நம்ம ஆங்கிள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு பார்க்கும்போது கீழே பார்க்கணும், கீழே ஆங்கிள் பார்க்கணும். சப்போஸ் இங்கே வச்சு போட்டோம் அப்படின்னா மேலே பார்க்கணும். வச்சோம் இங்கே வச்சோம்னா இன்னரில் பார்க்கணும், இங்கே வச்சோம்னா அவுட்டர் ஸ்கேலில் பார்க்கணும். இதான் இன்னர் ஸ்கேல், இது அவுட்டர் ஸ்கேல். Read the measure where the other ray crosses the projector. Next, using projector to draw right angle. Right angle எத்தனை டிகிரி? 90 டிகிரி. எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் இங்கே போட்டுட்டு சென்டரில் வச்சு இங்கே இருக்க பாரு 90 டிகிரி இங்கே வச்சு நல்லா சரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுடணும். லைன் போட்டு இந்த பீயில் தான் இந்த ப்ரொடக்டர் வைக்கணும். இந்த பார்த்தீங்களா வச்சுருக்காங்களா? வச்சுட்டு இங்கே தான் 90 டிகிரி இருக்குது. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருணும். ஓகேவா? இங்கே வச்சு பார்த்தாலும் சரி, இங்கேயே வந்து பார்த்தாலும் சரி. ஓகேவா? இது ஆன்டி கிளாக் வைஸில் வச்சு பார்த்துருக்காங்க, இது வந்து கிளாக் வைஸில் வச்சு பார்த்துருக்காங்க. இப்படிதான்னு பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் த ப்ரொடக்டர் அண்ட் ட்ரா பிஆர் டு கம்ப்ளீட் த ஆங்கிள். ஸோ எதுங்க இருக்க ஆங்கிள்? பியில் தான் ஆங்கிள் இருக்குது. எப்படி மெஷர் பண்ணலாம்? PQPRன்னு சொல்லலாம், அல்லது RPQன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சைடு வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சுருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ், சாரி இது இன்னர் ஸ்கேல்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து அவுட்டர் ஸ்கேலில் பார்த்துருக்காங்க, கிளாக் வைஸில் வரும். நெக்ஸ்ட் யூஸிங் ப்ரொடக்டர் டு ட்ரா அன் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் என்ன டிகிரி?
45 டிகிரி மொதல் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டணும். போட்டு பீயில் வந்து இந்த ப்ரொடக்டர் வைக்கணும். வச்சுட்டு இங்கே இது நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்க போகிறோம். 45 டிகிரினா எங்கே வரும் அப்படின்னா கீழே பாருங்கள் 40 கடலில் கோடு வந்திருக்கா, அங்கே வச்சு பார்க்கணும். இங்கே வச்சு போடும்போது அடுத்து இந்த சைடு வச்சு போடும்போது இந்த ப்ரொடக்டர் வந்து இங்கே வச்சு போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள் மேலே 45 டிகிரி பாருங்கள். இங்கே 45 டிகிரி இந்த சைடு வச்சு போட்டால் இங்கே 45 டிகிரி மாறி வரும். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டுருக்கு, கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷனில் போட்டுக்கலாம். இங்கே வச்சு போட்டோம்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கணும். கீழே இன்னர் சர்க்கிளில் பார்க்கணும். இந்த பி இங்கிட்டு வரும்போது இங்கே பீயில் வச்சு இங்கே வரும்போது இங்கே வச்சு பார்க்கும்போது என்ன வரும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரும். வெளியில் இருக்கிறத வச்சு மெஷர் பண்ணணும். டைரக்ஷன் மட்டும்தான் மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் அப்டியூஸ் ஆங்கிள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருணும். 120 டிகிரினா இங்கே பாருங்கள் இங்கே வச்சுட்டு எங்கே வச்சுருக்காங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கீழே இருக்குது பார்த்துருக்காங்களா 120 டிகிரி. இங்கே வச்சு வைக்கும்போது மேலே வச்சு பார்த்துருக்காங்க. மேலே வைக்கும்போது வெளியில் வந்துடும். பொசிஷன் மட்டும்தான் உங்களுக்கு மாறி வரும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா QPRன்னு சொல்லலாம் அல்லது RPQன்னு சொல்லலாம். ரிமூவ் த ப்ரொடக்டர் ட்ராப் பிஆர். மொதல் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு 120 டிகிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிடணும். பாயிண்ட் வச்சுட்டு லைன் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஆங்கிள் பின்னு சொல்லலாம் அல்லது QPRன்னு சொல்லலாம் அல்லது RPQன்னு சொல்லலாம். அது இதே மாதிரி பொசிஷன் மாறி வந்துருக்கு. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் பிக்கர் தென் 180 டிகிரி. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்து 180 டிகிரி அதிகமாக தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆல்வேஸ் சப்ராக்ட் த கிவன் ஆங்கிள்ஸ் ஃப்ரம் 360 டிகிரி டு கெட் த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். 360 டிகிரி வந்து ஆங்கிள்ஸ் மைனஸ் பண்ணிடுறது தான் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் ட்ரை திஸ் இருக்குது பாருங்கள். அட்ஜஸ்ட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் ஃபார் த ஃபாலோயிங் டைம். நோட் த ஆங்கிள் மேட் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட். ரைட் த டைப் ஆஃப் ஆங்கிள். கிளாக் போட்டு இப்போ 12:10 அக்யூட் ஆங்கிள், 12:40க்கு என்ன ஆங்கிள் வருது, 3:25க்கு என்ன ஆங்கிள் வருது. நீங்கள் இந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளாக் போட்டு நீங்கள் இதை கண்டுபிடிங்க என்ன ஆங்கிள்னு சொல்லிட்டு 12:40 மார்க் பண்ணுங்கள், 3:25 மார்க் பண்ணி வாட்சில் மார்க் பண்ணி என்ன ஆங்கிள்னு போடுங்க. லெஸ் தென் 90 டிகிரினா அக்யூட் ஆங்கிள், கிரேட்டர் தென் 90 டிகிரினா அப்யூஸ் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வெரி ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். அடுத்து என்ன ஸ்பெஷல் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஹியர் யூ ஃபைண்ட் ரே ஏசி இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் ஏபி. இங்கே பாருங்கள் ஏபியில் தான் என்ன இருக்குங்க ஏசி இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் இஸ் 0 டிகிரி. அது மேலேயே இல்லையா இருந்துச்சுன்னா 0 டிகிரி. இந்த ஆங்கிள் இஸ் 0 டிகிரி. அதுக்கு பேர் வந்து இட் இஸ் கால்ட் த 0 ஆங்கிள். ஏசி மேலேயே என்ன இருக்குது ஏபி இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து 0 டிகிரி, அதுவும் 0 ஆங்கிள்னு சொல்லலாம். இஃப் சி இஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் ஆப்போசிட் சைடு பிக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா இந்த வர்டெக்ஸ் ஏ வந்து வர்டெக்ஸாக இருந்து பிக்கு ஆப்போசிட்டாக ஏ வந்து மிடில்லையும் பிக்கு ஆப்போசிட் சி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. இட் இஸ் கால்ட் த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஒன்று மேலே லேயாக இருந்துச்சுன்னா 0 ஆங்கிள், ஆப்போசிட் லேயாக இருந்துச்சுன்னா 180 டிகிரி. இதுதான் வந்து ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். 2 ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 90 டிகிரி. ரெண்டு ஆங்கிள் எப்போ காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம், ரெண்டு ஆங்கிள் இப்போ 90 டிகிரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த லைன் போட்டு ரே போட்டு பிரிச்சிருக்காங்களா, 70 டிகிரி 20 டிகிரி ரெண்டு ஆட் பண்ணுங்கள் 90 டிகிரி வருதா. இதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அதே மாதிரி 2 ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் இஃப் தே ஆட் அப் டு 90 டிகிரி. இது எப்போ சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லணும்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும் 180 டிகிரி வரும். வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு ஆங்கிள் கேட்டாங்க, இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் சொல்லிவிட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்னொரு ஆங்கிள் கேட்டாங்கன்னா 90 டிகிரிலேருந்து அதை மைனஸ் பண்ணுங்கள். அதே காம்ப்ளிமெண்ட்னு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்னொரு ஆங்கிள் கேட்டால் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்து இன்னொரு ஆங்கிள் கேட்டாங்கன்னா 180லேருந்து மைனஸ் பண்ணும். காம்ப்ளிமெண்ட்டாக 90லேருந்து மைனஸ் பண்ணும், சப்ளிமெண்ட்ரினா 180லேருந்து மைனஸ். இப்போ ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். இது கொடுக்காமல் இது மட்டும் கொடுத்துருக்காங்க, இது கேட்டிருக்காங்க அப்படின்னா 180லேருந்து 147 மைனஸ் பண்ண இந்த ஆங்கிள் கிடச்சிடும். அதே மாதிரி இதில் இது கொடுத்துட்டு இது கொடுக்கல அப்படின்னா இது கேட்டிருக்காங்கன்னா என்ன செய்யணும் 90லேருந்து 70 மைனஸ் பண்ணால் 20 டிகிரி. சப்போஸ் இது கொடுத்து இது கேட்டாங்கன்னா 90-20 மைனஸ் பண்ணுங்கள் 70 டிகிரி வந்துடுச்சா. ஸோ இந்த above figure 20 and 70 degree are complementary angles, 147 33 are supplementary angles. 35 and 75 neither complementary nor supplementary. 35 75யும் காம்ப்ளிமெண்ட்ரியும் கிடையாது சப்ளிமெண்ட்ரியும் கிடையாது. 90 வந்தால் அது காம்ப்ளிமெண்ட்ரி. ரெண்டு ஆங்கிளை கூட்டும்போது 180 வந்தால் அது வந்து சப்ளிமெண்ட்ரி. இப்போ எக்ஸசைஸ் 4.2 ஹோம்ஒர்க்கு என்ன சொன்னால் யூஸ் எனி நம்பர் ஆஃப் தி கிவன் டாட்ஸ் டு மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஏதாவது லைன் எடுத்து இங்கே அக்யூட் ஆங்கிள் வரையலாம், இங்கே ரைட் ஆங்கிள், இங்கே அப்யூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ட்ரா பண்ணணும். இங்கே வந்து
இதில் வேர்டெக்ஸ்னால் என்ன, சைடுனா என்னன்னு எழுதணும். ஏற்கனவே அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி. இது ஃபுல்லாக தான். வேர்டெக்ஸ்னால் என்ன, சைடுனா என்ன மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து ரைட் ஆங்கிள் எதுன்னு சொல்லிட்டு டிக் பண்ணுங்கள். இதில் வந்து அக்யூட் ஆங்கிள் எது, அப்யூஸ் ஆங்கிள் எது செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் த ஆங்கிள் இட்ஸ் கிவன் பிலோ இந்த ஆல் பாசிபிள். இதுக்கு வந்து ஆங்கிள் நேம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரியாக சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 90 டிகிரிக்கு நீங்கள் வரையணும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. இப்போ இந்த கிளாக் வச்சு அது என்ன ஆங்கிள் நீங்கள் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம்ஒர்க் செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். புக்லேயே கூட நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.